எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக விளங்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17க்கு அப்புறம் அவர்களுடைய ராசி எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகிறது என்பதைத்தான் நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மாற்றங்களை எப்பொழுதுமே விரும்பும் மகரம் ராசியினர் தங்களோட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே சமநிலையை உண்டாக்குவது அவசியம் என்று ஜாதகத்துல அவங்களுடைய ராசி பலன்ல கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு பணம் விஷயத்துல எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் எனவும் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்களாம். அதே நேரம் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருக்கவும் மிகவும் நல்லது எனவும் கருதப்படுகிறது. இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு முதல்ல பார்க்கலாம். இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அல்லது திருமணமானது நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கவங்க அப்படின்னு கூறுபவர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு திருமணம் நடந்து காதல் திருமணமாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பானது இருக்குமாம். இந்த மகர ராசிக்காரருக்கான காதல் வாழ்க்கை இன்று மகத்தான மாற்றங்களை உருவாக்குமாம். சிங்கிளாக இருக்கும் நபர்கள் கூட காதல் உறவில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே ஜூலை 17க்கு பிறகு நீங்கள் காதல் வாழ்க்கையில் விலகும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் துணையுடன் இதற்கப்புறம் உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்தி செலவிடும் வாய்ப்பானது அதிகம் கிடைத்து முடிந்தவரை பெற்றோர்களின் அனுமதியும் உங்களுக்கு அதிக அளவிலே கிடைக்குமாம். உங்களுக்கு இந்த தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காணலாம். மகர ராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை கடினமாக உங்களுக்கு உழைக்க வேண்டியது எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் உங்களை உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தினமாகவும், அதாவது உங்கள் உழைப்புக்கேற்ற பலனானது கிடைக்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ஜூலை 17க்கு அப்புறம் நடக்குமாம். இதுவரை எவ்வளவோ கடின உழைப்பு போட்டிருந்தோம், உங்களுக்கு லாபமானது கிடைத்திருக்காது. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுகையில் தொழில் வளர்ச்சி தொடர்பான புது சிந்தனைகள் பிறக்கும். உங்களோட நண்பர்கள் மூலியமா ஏதாவது தொழில் வர்றது செல்றது போன்ற அதிகப்படியான அளவிற்கு நண்பர்கள் மூலியமாகவே உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குமாம். நீங்கள் முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக காணலாம். பண உதவி யாரேனும் கேட்டார்கள் என்றால் மிகவும் தெரிந்த நபராக இருந்தால் மட்டுமே கொடுங்கள். தெரியாத நபர்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாமல் நீங்கள் அவதிப்படாதீர்கள். பண விஷயங்கள்ல உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். திடீர் செலவுகள் காரணமாக உங்கள் சேமிப்பு குறையும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குமாம். கருணை உள்ளம் கொண்ட மகரம் ராசியினர் உங்களுக்கு ஜூலை 17க்கு அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. சில சமயம் கடன் வாங்கி கூட நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்படி இனிமே நீங்கள் வாங்கியிருந்த கடன் அனைத்தையுமே அடைத்து விட்டு உங்களுக்கு இதற்கப்புறமா அழிகிற யோகமானது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடையாது. முடிந்தவரை சேர்க்கின்ற யோகம் தான் இருக்கிறது. எனவே உதவி செய்கின்றேன் என்கிற பெயரில் உங்கள் மீது நீங்களே அதிக அளவில் பணத்தையும் கடனையும் வாங்கி வைத்து தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகாதீர்கள். உங்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் நாள்பட்ட நோய் பிரச்சனை கொண்டிருக்கும் நபர்கள் இந்த காலகட்டத்தில் அது சரியாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குமாம். கடின உணவுகளை தவிர்ப்பது என்பது மிகவும் நல்லது. எண்ணெய் பொருட்களை தவிர்த்துருங்க. 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உடல் இயக்கத்தை உறுதி செய்வதன் மூலம் மூட்டு வலி, உடல் வலி, தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். எனவே மகரம் ராசிக்காரர்கள் பணம் ரீதியான பிரச்சனைகளில் முங்காமல் இருக்கிறது என்பது மிகவும் நல்லது. மறக்காமல் ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் மூலியமாக தெரிவிக்கவும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக விளங்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17க்கு அப்புறம் அவர்களுடைய ராசி எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகிறது என்பதைத்தான் நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மாற்றங்களை எப்பொழுதுமே விரும்பும் மகரம் ராசியினர் தங்களோட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே சமநிலையை உண்டாக்குவது அவசியம் என்று ஜாதகத்துல அவங்களுடைய ராசி பலன்ல கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு பணம் விஷயத்துல எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் எனவும் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்களாம். அதே நேரம் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருக்கவும் மிகவும் நல்லது எனவும் கருதப்படுகிறது. இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு முதல்ல பார்க்கலாம். இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அல்லது திருமணமானது நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கவங்க அப்படின்னு கூறுபவர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு திருமணம் நடந்து காதல் திருமணமாக இருக்க
அதிகப்படியான வாய்ப்பானது இருக்குமாம். இந்த மகர ராசிக்காரருக்கான காதல் வாழ்க்கை இன்று மகத்தான மாற்றங்களை உருவாக்குமாம். சிங்கிளாக இருக்கும் நபர்கள் கூட காதல் உறவில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே ஜூலை 17க்கு பிறகு நீங்கள் காதல் வாழ்க்கையில் விலகும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் துணையுடன் இதற்கப்புறம் உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்தி செலவிடும் வாய்ப்பானது அதிகம் கிடைத்து முடிந்தவரை பெற்றோர்களின் அனுமதியும் உங்களுக்கு அதிக அளவிலே கிடைக்குமாம். உங்களுக்கு இந்த தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காணலாம். மகர ராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை கடினமாக உங்களுக்கு உழைக்க வேண்டியது எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் உங்களை உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தினமாகவும், அதாவது உங்கள் உழைப்புக்கேற்ற பலனானது கிடைக்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ஜூலை 17க்கு அப்புறம் நடக்குமாம். இதுவரை எவ்வளவோ கடின உழைப்பு போட்டிருந்தோம், உங்களுக்கு லாபமானது கிடைத்திருக்காது. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுகையில் தொழில் வளர்ச்சி தொடர்பான புது சிந்தனைகள் பிறக்கும். உங்களோட நண்பர்கள் மூலியமா ஏதாவது தொழில் வர்றது செல்றது போன்ற அதிகப்படியான அளவிற்கு நண்பர்கள் மூலியமாகவே உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குமாம். நீங்கள் முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக காணலாம். பண உதவி யாரேனும் கேட்டார்கள் என்றால் மிகவும் தெரிந்த நபராக இருந்தால் மட்டுமே கொடுங்கள். தெரியாத நபர்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாமல் நீங்கள் அவதிப்படாதீர்கள். பண விஷயங்களில் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். திடீர் செலவுகள் காரணமாக உங்கள் சேமிப்பு குறையும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குமாம். கருணை உள்ளம் கொண்ட மகரம் ராசியினர் உங்களுக்கு ஜூலை 17க்கு அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. சில சமயம் கடன் வாங்கி கூட நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்படி இனிமே நீங்கள் வாங்கியிருந்த கடன் அனைத்தையுமே அடைத்து விட்டு உங்களுக்கு இதற்கப்புறமா அழிகிற யோகமானது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடையாது. முடிந்தவரை சேர்க்கின்ற யோகம் தான் இருக்கிறது. எனவே உதவி செய்கின்றேன் என்கிற பெயரில் உங்கள் மீது நீங்களே அதிக அளவில் பணத்தையும் கடனையும் வாங்கி வைத்து தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகாதீர்கள். உங்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் நாள்பட்ட நோய் பிரச்சனை கொண்டிருக்கும் நபர்கள் இந்த காலகட்டத்தில் அது சரியாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குமாம். கடின உணவுகளை தவிர்ப்பது என்பது மிகவும் நல்லது. எண்ணெய் பொருட்களை தவிர்த்துருங்க. 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உடல் இயக்கத்தை உறுதி செய்வதன் மூலம் மூட்டு வலி, உடல் வலி, தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். எனவே மகரம் ராசிக்காரர்கள் பணம் ரீதியான பிரச்சனைகளில் முங்காமல் இருக்கிறது என்பது மிகவும் நல்லது. மறக்காமல் ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் மூலியமாக தெரிவிக்கவும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளவும். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.